கேள்வி வருது என்பதற்காக கேட்டு பழகினீங்கடா நீங்க உங்களை உங்கள் மனக்குழப்பத்திற்கான வாசலை திறக்கிறீர்கள். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. சிந்தனை வருது, கேள்வியில வருது என்பதற்காக கேள்வியின் வாசலை நீங்கள் திறந்து வைப்பீர்கள் என்றால் உங்களை கொஞ்சம் காலத்துல உங்களை விட்டே நீங்க வெளியே பேத்துருவீங்க. வழங்கிட்டா உன்னை அறிவா என்ற லிஸ்டுக்குள்ள போயிருவீங்க. நான் யார் அதான் தெரியாது, வெள்ள கேள்வி வந்துட்டு நான் யார் அந்த லெவலுக்குள்ள போயிருவீங்க. நீங்க மனுஷன், நீங்க இந்நாளுக்கு பிறந்த நான் ஒரு ஆண், இந்த ஒரு கணவன், இப்படி இருந்துடணும். கேள்வி கேட்டு 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 போட்டு நான் கூட நான் எல்லாம் இருக்கலாம் என்ற லெவலுக்கு ஒரு மனிதன் சிந்தனை. என்ன அர்த்தம்? நம்மளை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன? அடுத்த செய்தி என்ன? கஸ்ரத்து சுஆல், கேள்வியை நிறுத்திடணும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது நிறைய கேள்விகளை கேட்க வேண்டாம், சிலது வெளிப்பட்டால் அது உங்களை கவலைப்படுத்தும். எனவே கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கேட்காமல் போகக்கூடிய மனோபக்குவம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? நிறைய வர வேண்டும் என்ற அளவுக்கு. அதாவது கொள்கை சம்பந்தமான கேள்விகள். உதாரணம் ஒருத்தர் கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னா, இமாம் புகாரி ஹதீஸ்களை தொகுத்தாரு, அவர் நம்பகமானவர்ன்றதுக்கு எதுனா ஆதாரம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு செய்தி வருது. இதை கூட உங்களுக்கு அடக்கலாம். முழு முஸ்லீம் சமுதாயமும் ஒரு நம்பகமானவர் நம்புது, நம்பகமானதுக்கு ஆதாரம் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம அடக்கலாம். இல்லை நம்ம அதை கேட்கலாம், கேட்டுதான் ஆகணும்னா நம்ம கேட்கலாம். அப்படி வரலாற்றில் இத்தனை பேரை நம்ம சொல்லிடுவோம். ஒரு ஆள் ஒரு கேள்வி எழுது, புகாரி என்ற பேர்ல எல்லா கிதாபிலையும் பொய்க்கு எழுதி விட்டாங்க அந்த பேரை ஒருத்தருக்கு வருதுன்னு வைங்க. மந்திரிக்கலாம் கொஞ்சம் பேருக்கு வணங்கிட்டா புகாரி புகாரி என்ற ஒரு 10-20 பேர்ல எழுதி அல்லாஹ் ரசூல்ட பேர்ல ஒரு 5000 ஹதீஸ்களை செட்டப் பண்ணி அப்படி நிறைய எழுதி போட்டிருந்தாங்கடா என்ன செய்யறது அப்படின்னு இந்த கேள்விகளாம் நீங்க உங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க கன்ஃபார்மாக உங்களை அழித்துக் கொள்வீர்கள். இதுக்கு சொல்றது என்னன்னு சொன்னால், அதாவது மனிதர்கள் இந்த உலகத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒருவன் சந்தேகப்பட ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவனால் இந்த உலகத்தில் வாழ முடியாத ஒரு கட்டம் என்ன செய்யும்? அவனுக்கு உருவாகும். சந்தேகப்படலாம். மனுஷன் நினைச்சா கேள்வி கேட்கலாம். தாய் தாய் என்றும் நம்ம போறோம், சந்தோஷமா இருக்கிறோம். இவள் தான் எனது தாயான்னு ஒரு கேள்வியை நீங்க மனசு கூட்டிங்க, எல்லாம் ஆய்வு செஞ்சுதான் நான் நம்புவேன், அதனால இவெல்லாம் தாய் என்று சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா முதலாவது இழக்கிறது யார? தாய் இழந்துருவீங்க, நிம்மதி இழந்துருவீங்க, வாழ்க்கை போயிடும். நிரூபிக்கவும் இயலாது. தந்தையை தாய் சொல்லித்தான் தெரிய வேண்டும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. தந்தை அப்படி தாயையும் தந்தை சொல்லித்தான் தெரியணும். அதுல சும்மா உள்ள பழமொழிகள் வழங்கிட்டா தாய் அந்த இடத்துல பெத்தெடுத்து முடிஞ்சிட்டு போயிட்டா அவ்வளவுதான். 4 பேர் சொன்னா அவரும் தந்தை இவரும் தாய் தான். சந்தேகத்துக்குள்ள ஐட்டம் பண்ணுவீங்க போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையோட சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வராரு, அல்லாஹ்வின் தூதரே, புள்ள கருப்பாய்க்குது, பாப்பா உம்மா சிவப்பாய்க்கிறாங்க. இதெல்லாம் சிந்தனையில வாரது. நல்லா தெரியும் மனைவி ஒழுக்கமானவ, நான் நல்லா தான் வாழ்றேன், பாபா மூடிடணும். பாபா என்ன செஞ்சிடணும்? மூடிடணும். அவர் வராரு, அல்லாஹ்வின் தூதரே, புள்ளை கலரை காட்டி இந்த மாதிரி இருக்குது சிச்சுவேஷன் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் விளங்கப்படுத்துறாங்க, உங்கள்கிட்ட ஒட்டகம் இருக்குதா? செவந்த ஒட்டையெல்லாம் ஒட்டகம்னா பெரும்பாலும் செவந்து தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம கண்டு இப்போ கொஞ்சம் சாம்பல் நிறத்துக்கு வாசியான ஒட்டகங்கள் இருக்குது. அந்த ஒட்டகம் இருக்கான்னு இவ்வளவு சிவந்த ஒட்டகத்துக்குள்ள இது எப்படி பூந்துச்சு? இந்த சாம்பல் நிறமான ஒட்டகம் எப்படி வந்தது? அவர் பதில் சொல்ற உடனே அவர் அறிவு வேலை செய்து என்ன பதில் சொல்றாரு? அது பரம்பரை முகூர்த்த, அதாவது நிற முகூர்த்தத்தில் பரம்பரையில் ஏற்பட்ட ஒரு விஷயமாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அதாவது பழைய இது இருக்குது குரோமோசோம், அதுல எங்கேயோ இடத்துல ஏற்பட்ட மாற்றமா இருக்கலாம், ஒரு ஜீன்ல ஏற்பட்ட மாற்றமா இருக்கலாம் என்ன சொல்லிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது மாதிரி இதுவும் இருக்கலாமா இல்லையான்னு கேட்டாங்க. அது மாதிரி இதுவும் இருக்கலாமா இல்லையா? உங்களுக்கு ஒரு அப்பா அப்பா எங்கேயோ ஒருத்தர் ஒரு ஆள் இந்த நேரத்தில் இருந்து அந்த மாதிரி இருக்கலாமா இல்லையான்னு கேட்டாங்க. அப்பதான் அவருக்கு என்னது, அந்த ஒரு ஒப்பிடணும், கம்பேரிசன் ஒப்பிட்டுட்டா ரைட், அதுக்கு இது ஈக்குவல், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். பெரிய கேள்வி நின்றுட்டீங்க, ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டாங்களா? ஓகே, போயிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறத்தை வைத்து சந்தேகப்படுதலை தடுத்தார்கள். நிறத்தை வைத்து சந்தேகப்படுதலை தடுத்தார்கள் அப்படின்றத பார்க்கும். எனவே சிந்தனை ரீதியான தவறுகளை நம்ம உள்ளுக்கு வராமல் இருப்பதற்கான மிக பிரதானமான இடம் இது. ஒன்று, கேள்விகளை கட் பண்ணிடணும். கேள்விகளை கட் பண்ணி விட வேண்டும். நிறைய கட் பண்ணுங்க. கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சதுக்காக வேண்டி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். அவரையும் ஃபித்னா கெழுத்து, நீங்களும் ஃபித்னா கெழுத்து, அவரும் நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும், அவரும் ஏதாவது என்ன நிறைய சொல்லி எல்லாரும் ஃபித்னாவுக்குள்ள விடுவதற்கான வாய்ப்பு என்ன செய்து இருக்கிறது. எனவே இதுல மிக இந்த ஃபிக்ஹின் பின்னணியில தான் இமாம் மாலிக் நடந்து கொள்றார். ஒரு மனிதர் வராரு, இமாம் மாலிக் கேட்கிறாரு,
எப்படி அல்லாஹு தாலா வானத்திலிருந்து இறங்கி வரான்னு, அந்த வானத்தின் மீது அரசின் மீது இறைவன் இருக்கிறான், அது எப்படி அரசின் மீது இருக்கிறான், எந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றார். நம்ம இந்த கேள்வி வந்த முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ் அரசின் மீது இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுதா? சொல்லிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், ஆமன்து பி ரப்பி, இறைவனை ஈமான் கொண்டே போயிடணும். ஏன்னா நமக்கு தெரியும் இறைவன் அந்த ஒப்பிடுதலுக்கு அப்பால் உள்ளவன். இந்த கேள்வி ஒரு ஒன்று ஹதீஸ்கள், இதில் ஏதாவது ஹதீஸிக்கான்னு கேட்கலாம், அது வேற. உடனே இமாம் மாலிக் சொன்னாரு, அல் இஸ்திவா மாலூம், அல்லாஹு தாலா அரசின் மீது இருக்கிறான் என்றது எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே நேரம் வல் கைஃப் மஜ்ஹூல், எப்படி என்பது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை நம்புவது கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ, எப்படி என்று கேட்பது ஒரு பித்அத்தானது. அக்ரிஜு ஹாதல் முப்ததி, இந்த பித்அத்வாதியை வெளியே போடுங்கட்டார். யார்? இமாம் மாலிக் சொன்னார். இப்ப இந்த செய்தியை பார்த்தா அவர் கேள்வி கேட்க வேண்டாம் என்று சொல்றாரு அப்படி என்ற மாதிரி நமக்கு விளங்கும். அப்படி இல்லை. அங்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நல்லா மார்க்கம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு இந்த வசுவாசு வந்துட்டு, அவர் நல்ல மனிதராக இருந்தா அடக்கி இருக்கணும், இல்ல அவர் கேட்டுத்தான் தெளிவாகணும்டா தனியை கூப்பிட்டு மாலிக்த எல்லாருக்கும் இந்த நோயை போட்டுறக்கூடாது, நமக்கு வந்தது அவற்றை கேட்டு முடிச்சிருக்கணும். பகிரங்கமா நமது அறிவுத்திறமையை காட்டுறதுக்காக வேண்டி கூட வந்திருக்கலாம். நம்ம இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறோம், அப்படி இடத்துல நம்ம எப்படியெல்லாம் குழம்பி போறோம்னு அர்த்தம். அது அப்படி வந்து கேட்டு அது போய் ஒரு 10 விதமான சிந்தனையில பதிஞ்சு அவருக்கு இன்னும் 5 கேள்வி உண்டாக்கி என்ன நடந்துரும்? இந்த ஒரு கேள்வி தெளிவு, மற்ற 5 கேள்வி பிறப்பு வந்துருமா இல்லையா? எனவே இந்த விஷயத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிந்தனை குழப்பங்களுக்குள் நம்ம என்றைக்கும் என்ன செய்துவிடக் கூடாது, ஆளாகிவிடக் கூடாது. அது கேள்வி அதிகப்படுத்தல்களால் வரும். இன்னொன்று ஒப்பிட முடியாத இடங்களில் கேள்வி கேட்பதனால் என்ன செய்யும், வரும் என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக அது இருக்குமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் காட்டிய வழிகாட்டல் அந்த சிந்தனை இயல்பாக வருவது தவறல்ல. அதுக்கு பல கேள்விகளை உள்ளுக்கு போட்டு 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 நாங்கள் டெவலப் ஆவது எங்களை நிம்மதி இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சுவிடும், விட்டுவிடும். மனிதனால் பதில் காணவே முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.